எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி. என் அன்பு வணக்கம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, காலியாக தான் கண்டிப்பாக வரும். அதோட என்னென்ன பண்ணுன்றதை வாங்க பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு காலையில் டைம் இருந்தால் அரை மணி நேரம் ஊற வைங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கான தண்ணி இதை இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு நான் எண்ணெய் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது இந்த ரைஸை அதில் போட்டு நல்லா பாஸ்மதி ரைஸு குலையாமல் வடித்து நான் இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 5 பூண்டு பல்லை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது, டேய் எதிரடா போட்டு வச்சுருக்கீங்க, இது பிரியாணி கண்டெய்னர், எவ்வளோ அழகழகான போல்ஸ்லாம் இருக்குது, இது எடுக்கும்போது கீழே வருமே பார்த்து. இதில் வந்து ஒரு கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் கேபேஜ் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் வந்து 10 தான் நான் சேர்த்துருக்கேன். ஓகே, இதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போல் நான் எதுவும் சேர்த்துறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட போய் சேர்த்துக்கலாம். சொல்லிட்டீங்களா? இதுக்கப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸில் வெஜ்ஜு தான் இருக்கும். ரைஸ் எங்கே இருக்குன்னு தேடி தான் எடுக்கணும். ஒன்றும் புரியல ஏங்க நீங்கள் அதுக்காண்டி ரொம்ப வெஜிடபிளாக போட்டுறாதீங்க, போடுங்க. ஓகே, ஸோ இந்த வெஜிடபிள் காலையில் அவசரத்துக்கு சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டுமா தண்ணி இதில் சேர்த்துட்டு அப்படியே குக் பண்ணால் 3 மினிட்ஸில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பக்காவாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நான் டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டாம், அப்புறம் புளிப்பாயிரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நான் சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருந்தோம்ல நம்ம வடித்த ரைஸை, அதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/2 டீஸ்பூன் நாம் மிளகையும் சேர்த்துக்கலாம். ஐயோ, இந்த ஒரு வாட்டி மட்டும், இந்த ஒரு வாட்டி சின்னதாக தான் சொல்லுவேன். மிளகுக்கு நான் ஏன் சேர்க்குறேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ இருக்குது, பார்த்துருங்க. நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம், ஆனால் உடனே சாப்பிட்றதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு அனுப்புறதுனால போட்டு அனுப்பிச்சா நசுன்னு நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது. ஸோ அது சேர்க்காமல் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.